ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? ஏசாயா 56:8 வசனத்தில், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நான் ஒன்று நினச்சா வேறு ஒன்று என் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருப்போம். இல்லை நாம் ஒன்று படிக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் நாம் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒன்று படிச்சுட்ருப்போம். இப்படி தான் நம்ம வேலையும் சரி, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய வாழ்க்கை துணை, நம்மளுடைய ஊழியம் எல்லாமே நாம் ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நமக்கு பிடிக்காதது, நமக்கு விருப்பமே இல்லாதது ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்போம்ல, எதுக்கு ஆண்டவரே எனக்கு பிடிக்காததான் என் வாழ்க்கையில் நடக்குது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட உட்காந்து நிறைய கொஷின்ஸை கேட்போம். ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழி உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, நம்ம ஃபேவரட்டானது தான் கேட்போம், ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டானது தான் கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்படி யாராச்சும் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது எல்லாமே பெஸ்ட்டு தான்னு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது. ஸோ அவர் நினைவின்படி, அவர் வழிகள் படி ஒப்பு கொடுத்து நடப்போம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே பெஸ்ட்டானதாக தான் கிடைக்கும். இன்றைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அதுபடி நடப்போம். காட் பிளஸ் யூ.